தாவீது ஒவ்வொரு அலைச்சல், எக்கச்சக்கமான அலைச்சல். எங்க போய் தங்குறதுன்னு தெரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல, என்ன பண்ணு தெரியல, அலைஞ்சிட்டே இருக்கிறான். தாவீது ஒரு கட்டத்துல வந்து ஆண்டவர் சொல்ல, ஆண்டவரே நான் அலைஞ்ச அலைச்சல்களை உமக்கு தெரியும். நான் அலைஞ்ச நிமித்தம் எவ்வளவு அழுது இருப்பேன். என்னுடைய கண்ணீரை உம்முடைய துருத்தில் அல்லவோ வையும். பாருங்க, நீங்க விடுற கண்ணீர் அந்த ஆண்டவருடைய துருத்தியில இருக்குது என்பதை நீங்க மறந்துடாதீங்க. தொழிலியா சொல்லுங்க. என்ன நடக்கும் தெரியுமா? உங்க கண்ணீர் அந்த துருத்தியில அப்படியே விழுந்துட்டே இருக்கும். திடீர்னு ஒரு நாள் அந்த துருத்தி நிரம்பும். பாருங்க, ஆமென். சிங்காசனத்துல வீற்றிருக்கிற ஆண்டவர் எழுந்துருவாரு. உனக்கு நியாயம் செய்யும்படி, உங்களுக்கு அற்புதம் செய்யும்படி, நீதி செய்யும்படி அவர் எழுந்து விடுவார். அல்லேலூயா சொல்லுங்க. 126ஆம் சங்கீதம் 5வது வசனத்துல சொல்லப்படுகிறது, கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள். அடிக்கடி சொல்லுவேன், நம்முடைய ஒரு சொட்டு கண்ணீர் அணு ஆயுதத்தை விட வலிமையானது. சொல்லுங்க ஆமென். அதுவும் நீங்க மனசு உடைஞ்சு அழுவீங்க பாத்தீங்களா? ஆண்டவருடைய சமூகத்துல மனுஷனுக்கு முன்னாடி அழக்கூடாது, ஆனா ஆலயத்திலையும் ஆண்டவருடைய சமூகத்திலையும் யாரெல்லாம் மனசு உடைஞ்சு அழுகிறீர்களோ, உண்மையா சொல்றேன், அவங்க கண்ணீர் விலையேற பெற்றது. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, உங்க கண்ணீர், சொல்லுங்க பக்கத்துல, விலையேற பெற்றது. உங்க கண்ணீர் சொல்லுங்க பின்னாடி, உங்க கண்ணீர். நாம அழுதது யாருக்கும் தெரியாம இருக்கலாம், அவருக்கு தெரியும். சொல்லுங்க, நம்முடைய கண்ணீர் விலையேற பெற்றது, அணு ஆயுதத்தை விட பெருசு. சில பேர் இருக்கிறாங்க, எதை சொன்னாலும் உடனே என்ன இருது. நாம சொல்லுங்க, இப்போ கண்ணீர் இங்கதான் வச்சிருக்கிறாங்களோ. அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. இருக்கீங்களா? ஒரு அல்லேலூயா. நம்ம விடுற கண்ணீர், உடைஞ்சு அழுகிற அந்த அழுகை, அந்த உடைஞ்சு அழும்போது தாங்க உண்மையா சொல்றேன், ஆண்டவரால சும்மா இருக்கவே முடியாது. சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம உடைஞ்சு, எப்போதெல்லாம் உடைஞ்சு அழுகிறீர்களோ அப்போதெல்லாம் அந்த உடைஞ்சு அழுகும் போது அதுல மிகப்பெரிய வல்லமை உருவாகுது. சொல்லுங்க ஆமென். உங்க கண்ணீருக்கு இந்த ராத்திரி வேளை பதில் உண்டு. கைவை தொழிலியா சொல்லுங்க.